உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். உங்களோடு கூட இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை வேதாகமத்தில் சுவிசேஷமாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நாம் அதிலிருந்து தான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. இதுல இருந்தா நாம பார்க்க போகிறோம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்தனை தாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி ஆண்டவரே. நீர் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. மாலை வேளையில் கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை உயர்த்தும்படி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, இடைப்படுங்க, உம்முடைய வசனத்தை அனுப்புங்க. வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது வசனத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இதில் இருந்தால் நாம் இன்றைக்கி கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து நமக்கு சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி. சண்டே கிளாஸில் அந்த ட்ராமாவை போடுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் சீசனில் இந்த ட்ராமா கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 3 பேர் வந்து 3 வான சாஸ்திரிகள் நம்ம சொல்லுவோம். 3 சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டு அவர்கள் பொன் தூபவர்க்கம், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை போலம் எல்லாவற்றையும் வச்சு அவரை பணிந்து கொள்ளுகிறதான ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி ட்ராமாலாம் நிறைய நீங்கள் பார்த்துருக்குறீங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் வருவாங்க. அதில் அந்த ட்ராமாலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு 3 பேர் தான் வருவாங்க. ஏன் 3 பேர் வராங்கன்னா, இங்கே 3 காரியம்தான் இருக்குது. ஒன்று பொன், இன்னொன்று தூபவர்க்கம், இன்னொன்று வெள்ளைப்போளம். இது 3 இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா 3 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பு, சைனாவில் உள்ள ஹான் டைனாசிட்டியோட குறிப்பின்படி இயேசுவை பார்ப்பதற்கு 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. இயேசுவை பார்க்க அவர் பிறந்தபோது 2000த்திற்கும் மேற்பட்டவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பு இருக்குது. ஏன் இங்கே நம்ம 3 பேர் சொல்கிறோன்னா, அந்த 3 பொருளை வச்சதுனால அப்படி சொல்கிறோம். 3 பேர் அல்ல, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்முடைய செய்தி அதல்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி இல்லை. இப்போது இயேசுவை வந்து அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு இருக்கும். பிள்ளையை பணிந்து கொண்டு. எப்போவும் நான் சொல்லுவேன், மரியாதைக்குரியவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தொழுதுகிறதுக்கு, வணங்குவதற்கு அல்லது நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் தான் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அங்கே இருந்தாலும் வணங்குவது யாரை என்றால் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அதான் அங்கே வசனம் சொல்லுது, அதை பணிந்து கொண்டு அப்படின்னு இருக்கு. பணிந்து கொண்டு 3 முக்கியமான காரியங்களை அவர்கள் அவங்க வைக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இன்றைக்கி நான் காணிக்கையை பற்றி பேச போகிறதில்ல, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க. ஏதோ ஒரு காணிக்கையை பற்றி ஏதோ நீங்கள் பேச போகிறார் போல் அப்படின்னு. பொதுவாக அப்படி அதை பற்றி பேசுகிறதில்ல. நாங்கள் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஏன் இந்த 3 பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் வைத்தார்கள். ஒன்று பொன், இன்னொன்று தூபவர்க்கம், 3வது வெள்ளைப்போளம். இந்த 3ஐயும் கொண்டு வந்து எதற்காக அங்கே வைத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது அதில் ஒரு காரணம் இருக்கும். பொதுவாக நம்ம யார் வீட்டுக்காவது போனால் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். ஏன் ஸ்வீட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு கேட்டால், அது ஒரு சந்தோஷமான விஷயம்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்குறோம், அவங்கள பார்க்க போகிறது சந்தோஷம் அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் யாரும் ஸ்வீட் வாங்குறது இல்லை. எல்லார் வீட்லேயும் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறதுனால இப்போ யாருமே ஸ்வீட் வாங்குறது குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் வந்து பழம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் பேர் பழம் வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போது முந்தியெல்லாம் நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. இப்போ வாங்குறதில்ல, காஸ்ட்லி ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறோம். அப்போ அந்த பொருள் கொண்டு போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹார்லிக்ஸ் கொண்டு போகிறோம், அப்புறம் யாரையாவது வீட்டுக்கு பார்க்க போகும்போது ஸ்வீட் கொண்டு போகிறோம். சிலர்லாம் பத்திரிக்கை வைக்கும் போது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, நமக்கு பாரம்பரியம். ஒரு பெரிய தாம்பாள தட்டில் எல்லாம் வச்சு அதை கொண்டு வருவாங்க. அப்போது அந்த கொண்டு வர பொருள் அந்த சம்பவத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, அந்த சம்பவத்துக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இப்போது ஒரு புது பொண்ணை பார்க்க போகிறாங்க, நிச்சயம் பண்ண போகிறாங்கன்னா புடவை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நிச்சயம் பண்ணும் போது புடவை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த பொருளுக்கும் அங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ இயேசுவை பார்க்க வரும்போது அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது, பொக்கிஷங்களை திறந்து அப்படின்னு இருக்குது. அவங்ககிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த வந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, 3 முக்கியமான பொருட்களை இயேசுக்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒன்று பொன், இன்னொன்று தூப வர்க்கம், 3வது வெள்ளைப்போளம். ஏன் இந்த 3ஐயும் வைக்கிறாங்க, இயேசுக்கிட்ட இந்த 3ஐயும் கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பொன் என்பதற்கு ஒரு ஞானார்த்தமான அர்த்தம் உண்டு. தூப வர்க்கத்துக்கும் அப்படி தான், வெள்ளைப்போளத்துக்கும் அப்படி தான். பைபிளில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அப்போ இந்த காரணத்தினோடு தான் இந்த பொருள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே ஆண்டவர்கிட்ட அவங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் அதான் இருக்குது. இப்போ இந்த பொன் என்பது எதை குறிக்கிறது, ஏன் பொண்ணை கொண்டு வந்து கொடுத்தாங்க? சாதாரணமாக எல்லாருக்கும் கோல்டு கொடுக்குற மாதிரி கொடுப்போமா அப்படின்னு கேட்டால், முந்தியெல்லாம் நமக்கு இந்த கோல்டுங்கிறது கல்யாணத்தில் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா கோல்டு ஒரு ரிங்கு எல்லோரும் போடுவாங்க. இப்போ யாரும் போடுறதில்ல, கோல்டு விலை ரொம்ப ஆயிடுச்சு. சவரன் 40,000 ரூபாய்க்கு ஆகி போச்சு. அதனால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ எதையுமே வைக்கிறதில்ல. அதுவும் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு, சோஷியல் மீடியா காலம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்விடேஷன்லாம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறாங்க. ஒரு சிலருக்கு அப்படி தான் இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க, பையன் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு. அவங்களும் வாட்ஸ்அப்லேயே 500 நோட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க, இந்த மொய்யை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இப்போ காலம், சோஷியல் மீடியா காலம். அப்போது இந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன் கொண்டு வந்தாங்க, அது கோல்டு விலையேற பெற்றது அப்படிங்கிறதுக்காக இல்லை, அதுக்கு பின்னாடி வேற ஒரு ரீசன் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமக்கு கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த பொன் என்பது எதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுகை. அந்த பொன்னான தலை நீரே, அதாவது இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதான வல்லரசோ அல்லது அந்த ஒரு டாப் மோஸ்ட் கிங் கோல்டு. இப்போ நேபுகாத் நேச்சரை பார்த்து சொல்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் ஒரு சிலையை பார்க்குறாரு. அந்த சிலை ஒவ்வொரு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. தலை பொன்னாக இருக்கிறது, மார்பும் கரங்களும் வெள்ளியாக இருக்கிறது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருக்குது, கால்கள் இரும்பும் பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமா இருக்குது. இப்படி ஒரு சிலையை பார்க்குறாரு. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் அந்த தலை பசும் பொன்னாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அதோட அர்த்தம் என்னென்னா, எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் தலையான சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் பொன்னை போன்றது, மகிமை நிறைந்தது, ஆளுகை நிறைந்தது. எல்லாரை பார்க்கிலும் அந்த ஆளுகையை கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் அந்த தலை பசும் பொன்னாகிய தலை நீரே அப்படின்னு அர்த்தம். இப்போ உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவங்க ஏன் பொண்ணு அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் உலகத்தின் ராஜ்ய பாரங்கள் எல்லாம் மனுஷர் கையில் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த ராஜ்ய பாரம் அனைத்தும் இயேசுவின் வசம் ஒப்படைக்கப்படும்.
இயேசுதான் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக இருப்பார். அதனுடைய அடையாளம் தான், ஒரு டோக்கனாக தான் அவர்கள் கொண்டு வந்து தங்கத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. இயேசுவே, இனி நீர்தான் உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. எங்களுக்கு இப்போ அவங்க சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே, அப்படி கொண்டு வந்து தான் வைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் ராஜா அல்ல, உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ராஜா. இப்போ நேபுகாத் நேச்சார் பாபிலோனில் பிறந்தாரு, ஆனால் பைபிள் சொல்லுது எல்லாருக்கும் அவரை ராஜாவாக தேவன் மாற்றினார். இப்போ இயேசுவும் இஸ்ரவேலில் பிறந்தாரு, ஆனால் அவர் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதனுடைய அடையாளமாகத்தான் அந்த தங்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:5, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா யோசித்து பாருங்க, இப்போ உலகத்தின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பிறக்கும் போதே அதுக்கு தான் ஒரு டோக்கனா, ஒரு அடையாளமா பொன்னை கொண்டு வந்து அவருக்கு வைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நிலையில உலகத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, காற்றையும் கடலையும் ஜெயித்து, எல்லாத்தையும் ஜெயித்து, கடைசியாக பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். மரணத்தையும் ஜெயித்து இயேசு கிறிஸ்து இன்று ராஜாதி ராஜாவாய் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மறுபடி பிறப்பு வந்திருக்குதுன்னா, உங்க வாழ்க்கையில தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்துன்னு உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வசனத்தில் அப்படி இருக்கு. வசனம் என்ன சொல்லுது? உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு இயேசு சொல்றாரு. ஆனா இதை எப்போ சொல்றாரு? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு. அவர் மாம்சத்தில் இருக்கும்போது அப்பதான் உலகத்துக்கு அதிபதி பிசாசு. எப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்து உயிரோடு கூட எழுந்துட்டாரோ, அன்னையிலிருந்து இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. இந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். இந்த புரிதல் வந்துட்டாலே உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரியதான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு எம்எல்ஏவுடைய பையன் இல்லை ஒரு கவுன்சிலருடைய பையன் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ரோட்டில் போகிற தோரணையே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சாதாரணமாக நம்ம போகிறதுக்கும் கவுன்சிலர் பையன் கார் ஓட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு அமைச்சர் பையன் வண்டி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ரோட்டில் இருக்கிற போலீஸ்காரங்களே எடுத்துக்கோங்களேன், உங்களையும் என்னையும் நிறுத்தி விசாரிக்கிறதுக்கும் முதலமைச்சருடைய பையனை நிறுத்தி விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு போஸ்டிங், ஒரு உலகத்தில், ஒரு ஆசியா கண்டத்தில், ஒரு இந்தியாவில், ஒரு மாநிலத்தில் அதற்கு ஒரு தலைவர், அவருடைய பையனுக்கே இவ்வளவு மரியாதை இருக்கும் என்று சொன்னால், சகல உலகத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள உள்ள ராஜாவினுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அப்போ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கணும். இந்த மரியாதை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரோட்டில் கிடைக்காது. இப்போ உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணிடக்கூடாது, போகும்போது போலீஸ்காரரை பார்த்து இப்படி நிற்கக்கூடாது. நான் யார் தெரியுமில்ல, சர்வ வல்லமையுள்ள. நான் சொல்கிற மரியாதை அது அல்ல. நான் சொல்லக்கூடியது ஸ்பிரிச்சுவல் மரியாதை. உங்களை எப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்தா, ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் நம்மளுடைய மாநிலத்துக்கு, அவரை பார்த்த உடனே அதிகாரிகள்லேருந்து எல்லா பவர், கலெக்டராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், மற்ற சக அமைச்சர் எல்லாருமே எப்படி ஒரு மரியாதையும் ஒரு பயமும் இருக்குமோ, அதை விட மேலான மரியாதையும் பயமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அது உண்டு, எப்பவுமே உண்டு. பைபிளில் இயேசுவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு. நம்ம ஆண்டவர் தான் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம பைபிளில் ஆண்டவர் பற்றி வேற மாதிரி இருக்கு. ஃபோட்டோவில் இருக்கிற இயேசுநாதரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அவர் பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரிய ஆண்டவர்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜைஜாண்டிக்கான காடு. நீங்கள் பைபிளில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குள்ளே நுழைவார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்
5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அவரை தாழ விழுந்து பணிந்து கொண்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்படி ஜெய்ஜாண்டிக்காக நுழைவார் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவரை ரொம்ப மட்டமாக்கி வச்சுருக்கிறோம், ரொம்ப அவருடைய கிரேடையே குறைச்சி வச்சுருக்கிறோம். சிலர்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஆண்டவர், நம்ம ஆண்டவர் சந்தோஷமான ஆண்டவர். அதனால் அவருக்குரிய கனம் குறையாது எப்பவுமே. அவர் எவ்வளோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவராக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், அவருக்குன்னு ஒரு கனம் இருக்குது. அந்த கனத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறார் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். அப்போ இயேசு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பிறந்திருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கணும். நம்ம மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் உண்டாகும். இப்போ பாருங்கள், ஆகாப்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா இஸ்ரவேலுக்கே ராஜா. ஆனால் எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் ஊர் ஊராக ஓடுறாரு, ஒத்த ஆள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு எலியாவுக்கு, ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி அப்படிங்கிறாரு. எலியா என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை போய் ஆகாப்பு கிட்ட காண்பின்னு சொல்கிறாரு. ஆனால் எலியா பண்ணுற வேலை என்னென்னா, ஆகாப்புடைய வேலைக்காரனை கூப்பிட்டு எலியா வந்திருக்கேன்னு போய் சொல்கிறான் அவங்க ராஜா கிட்டங்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு நீ போய் ஒன்றை காட்டுன்னு. அவன் சொல்கிறான் அவனை வர சொல்கிறான்றான். ராஜாவை பார்த்து அவனை நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கிறான். ஆகாப்பும் ரதத்தை எடுத்துக்கொண்டு எலியா கூப்பிட்டோன்னு என்ன பண்ணுறாரு? வராரு. ஏன்? இன்னைக்கு இருக்கிற ராஜா வருவாரா? இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டா வருவாங்களா? வீட்டிலேருந்து நம்ம கூப்பிட்டா உள்ளே இருக்கிற பையனே வரமாட்டான் இல்லையா? நம்ம கூப்பிட்ட உடனே என்ன அங்கேருந்து தான் சவுண்டு கொடுக்குறான். பையனாவது பரவாயில்ல சவுண்டு கொடுக்குறான், மனைவி சவுண்டு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களே பேசிக்கிட்டு நிற்பாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாப்புல அப்படின்னு. அவங்க வரவே மாட்டாங்க. உங்களை சொல்லலை, நான் சொல்கிறது ஒட்டஞ்சத்திரத்துக்கு வெளியே. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா நம்ம ஊரில் நம்மள சொல்கிறாரு, நீங்கள்லாம் தங்கம் சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ யோசித்து பாருங்கள், ஆகாப்பு கூப்பிட்ட உடனே, எலியா கூப்பிட்ட உடனே ஆகாப் புறப்பட்டு வரான். இப்போ என்ன எலியா மேலே என்ன இருக்குது? எலியா என்ன பெரிய படம் வச்சுருக்கிறாரா? இல்லை அவருக்கு ஒரு சேனை இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. எலியா கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது. அவன் சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்போ எலியா மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம், நான் தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன், நான் சொன்னால் நீ வரணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பயம். நல்லா கவனிங்க, இங்கே கவனிங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் பயம். இப்போது இயேசு நமக்கு தகப்பனாக மாறிட்டார். யோசிச்சு பாருங்க, வசனம் சொல்றது, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ உங்கள் மேலே என் மேலேயும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகம் உங்களை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்கும். அது என்ன பயம்னா, பார்க்குறவங்களாம் நடுங்குவாங்க, அந்த அர்த்தம் இல்லை. ஸ்பிரிச்சுவலி ஒரு பயம் இருக்கும். பாருங்க, சில ஆஃபீஸில் கீழே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவர் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பார், தேவனுக்கு பயப்படுறவராக இருப்பார். மேலே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் தேவனை அறியாத மனுஷனாக இருப்பார். அவர் எல்லாம் வாங்குறவராக இருப்பார், நாலாபுறமும் வருகிறதை வாங்குறவராக இருப்பார். ஆனால் அவருக்கு இவரை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் என்ன? போஸ்டிங் பயமா? இல்லை. அவர் இவரோட கீழே. படிப்பு பயமா? இல்லை. அவரை விட இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன பயம்? அவன் உண்மை உள்ளவன், அவன் தேவனுடைய மனுஷன், அவங்ககிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் தானாக வரும். அந்த பயத்தை தான் கர்த்தர் உங்கள் மேலே என் மேலேயும் உருவாக்கி வச்சிருக்கிறார். இது வரணும். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் அப்படி ஒரு ஆளுகையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ அவரோட நாமத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கும் போது நமக்கு இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரியதான ஒரு பவரை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்மளை எடுத்துக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். உடனே எங்களுக்கு நிறைய ஃபோன் வரும். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 15 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னே பயம் வந்துடும். என்ன நடக்குமோ தெரியாது. ஒன்றும் நடக்காது. வெட்டிடுறேன்பான், குத்திடுறேன்பான், அவன் தான் காணாம போவான். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு கூட பத்திரமாய் பாதுகாப்பார். காரணம்,
நீங்களும் நானும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். முதல்ல உங்களுக்கு அந்த பவர் தெரியணும், உங்களுக்கு அந்த போஸ்டிங்கோடைய பவர் தெரியணும். நீங்களே பயந்துட்டு இருந்தால் எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன், அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு பிரேவ்னஸ், அதான் விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம்னு இருக்குது பைபிளில். அந்த தைரியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம். ஒரு 4 பேர் வந்து பேசின உடனே பயம், ஐயோ அவங்கெல்லாம் வராங்களாம், இப்படி பண்ணுறாங்களாம். ஒரு பெங்களூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச் பாஸ்டர் இருக்கிறார், இப்போவும் இருக்கிறார், எனக்கு நண்பர் தான் அவர். அவர் இருக்கும்போது ஒரு 4 பேர் ஓடி வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சை இடிக்கிறதுக்கு ஒரு 200 பேர் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் சர்ச்சை இடிக்க போகிறாங்களாம் அப்படின்னு. பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உள்ளே இருக்கிற சேரை எடுத்துகிட்டு வாப்பான்னாரோம். சேரை கொண்டு வந்தோடனே வாசலில் சர்ச்சுக்கு வெளியே சேரை போட்டு அப்படி கிரவுண்டில் உட்காந்து சர்ச்சை பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டாராம். கிட்டத்தட்ட 100-150 பேர் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே உங்கள் சர்ச்சை இடிக்க போகிறோன்னாங்களாம். இடி அப்படின்னாராம். உடனே என்ன அவ்வளோ ஒரு இதாக பேசுகிற, நீ இடிக்க போகிறோன்னு சொல்கிற, இடிங்கிற? ஆமாம் ஆமாப்பா, நீ இடித்தா தானே ஆண்டவர் திருப்பி பெருசாக கட்டி கொடுப்பாரு. நான் இப்போ எதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நீ இடித்த பிறகு எவ்வளோ பெருசாக கட்டலாம், இதை விட பெருசாக கட்டணும், எப்படி பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறேன், சீக்கிரம் இடிச்சிட்டு போ, நான் அது அப்போ தான் கட்ட முடியும்னாராம். வந்தவன் யோசித்தானோ, இந்த சர்ச்சை விட நம்ம ஏன் பெரிய சர்ச்சை கட்ட விடணும், இதுவே இருந்துட்டு போடணும், அத்தனை பேரும் திரும்பி போயிட்டானோ. இதுதான் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம். நமக்கு உடனே பயம், அவரை பார்க்கலாமா இவரை பார்க்கலாமா, யாரையும் பார்க்க வேணாம், சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பாருங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வராமலாம் இருக்காது, வரும். பிரச்சனை வராமல் இருந்தாலே போர் அடிக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, இந்த கடையில் போய் சிக்கன் மட்டன்லாம் வாங்கும் போது இந்த போன்லெஸ்ன்னு ஒன்று வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? போன்லெஸ் வாங்குவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கும் போதே கொஞ்சம் எலும்பு போடுங்கம்பாங்க. இந்த 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சாப்பிடும் போது இவனுக்கு எலும்பெல்லாம் பல்லில் படவே கூடாது, அப்படியே மென்மையாக சாப்பிட்டுட்டு போயிடணும். இவனுக்கு சீக்கிரம் பல்லு விழுந்துடும், ஒரு 45லலாம் பல்லு விழுந்துடும். ஆனால் அந்த எலும்பை கடிச்சு கரடு முரடாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு 65-70 வயசு வரைக்கும் பல்லு நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த மாமியாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா இருக்கும், மருமகளுக்கு கோபமாக வரும். இந்த மாமியாருக்கு இன்னும் பல்லு நல்லா இருக்குது, அது வந்து பெருமையாக சொல்லுதா பொறாமையில் சொல்லுதான்னு தெரியாது. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மாமியாருக்கு ஒரு பல்லு கூட விழலைங்க. ஆமாம், அது நல்லி கடிச்சு சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம காலையில் கெல்லாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா, அதனால் நமக்கு எல்லாம் மென்மையாக இருக்கிறதுனால எல்லாம் வீக் ஆகிடுது. இந்த நடுவில் எலும்பு இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவனாவது உன்னை வெட்டுவேன்பா, நம்ம உட்காந்து அவனை பார்த்தோம்னா அவன் வெட்டுறதை நம்ம பார்க்கணும். அவன் ஒன்று ஆண்டவர் அவனுக்கிட்ட இடைப்படுவார், அவன் மாறுவான், அவன் வந்து சாட்சி சொல்லுவான். இதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியணும், எங்களை ஆளுகை செய்கிற ராஜா பிறந்திருக்கிறார். அதனால் நாங்கள் அவருக்குள்ள மறுபடி பிறந்திருக்கிறோம். எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள். எல்லா ஆளுகையும் இன்னைக்கு ஆண்டவர் கையில் இருக்குது, எங்கள் அப்பா கையில் இருக்குது. அந்த தைரியம் இருக்கணும். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஏதாவது பிரச்சனை அது இதுனா ஒன்றுமே நடக்காது. கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், இப்படி ஆக போதான் அப்படி ஆக போதான், எது வேணாலும் ஆகட்டும். ஏன் உங்கள் சொத்தை கூட எடுத்துக்கிட்டு போட்டோம், சர்வ வல்லமை உள்ள ராஜா நம்ம கூட இருக்கிறாரு. நம்மகிட்டேருந்து அவன் ஒரு வீடை எடுத்துகிட்டு போனால் ஆண்டவர் அதை விட பெரிய வீடை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஏமாத்துறானா ஒன்றும் நீங்கள் கவலையப்படாதீங்க. அவன் ஏமாத்துறவன் எத்தனை நாள் வாழ போகிறான், ஆனால் நம்ம தேவன் நம்மை நல்லாய் வாழ வைப்பார். நீங்கள் நிறைய பேர் சின்ன சின்ன காரியங்கள் வந்த உடனே ஆண்டவரையே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போலீஸ்கிட்ட போய், ஆண்டவர் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார், அவருக்கு காது கேட்குதா மூக்கு கேட்குதாங்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால் ஆளுகை யார் கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. நீங்களும் நான் யார்? அவருடைய பிள்ளைகள். அவருக்குரிய எல்லா அதிகாரத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. வசனம் சொல்லுது, என் பிதா எனக்கு கொடுத்தவைகளில் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, எல்லாத்தையும் தந்திருக்கிறேங்கிறார். முதலாவது இந்த தைரியம் வேணும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், சொல்லணும், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு, அது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படி நடந்தாலும் பார்த்துக்கலாம், யார் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா, அவருக்கு ரிட்டையர் ஆகும்போது அவருடைய மேல் அதிகாரி ஒருத்தர் இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லி ஒரு கையெழுத்தை போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அதனால் இவருடைய பிஎஃப் எல்லா பணமும் அப்படியே லாக் ஆயிடுச்சு. லாக் ஆன பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் கூடவே இருந்து அவங்கள பார்த்துருக்குறேன். 10 வருஷமாக அவங்க கர்த்தரை விடவே இல்லை. கர்த்தரை மட்டும் விடவே இல்லை. அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக என் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு பதில் தருவார். அந்த அதிகாரி சொல்லிட்டு போனான், எப்படி உனக்கு கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. 10 வருஷம் பிஎஃப் பணம் வரல, ரொம்ப கஷ்டம். பல நேரங்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்துனாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆட்சி மாறிச்சு, கலைஞர் ஆட்சி வந்துச்சு. கலைஞர் வந்த உடனே பட்ட முதல் சைன் என்ன தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் இத்தனை வருஷமாக பாக்கி இருக்குதோ எல்லாத்தையும் வட்டியோடு சேர்த்து கொடுக்க சொன்னார். அவர் எதிர்பார்த்திருக்கிற பிஎஃப்ஐ விட பல மடங்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அவர் குடும்பமே இன்னைக்கு வேற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. சில நேரத்தில் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆளுகை கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. அது ஒரு நாளும் போகாது. ஒரு நாள் வரும், நீ இழந்தவைகளுக்கு 2 அத்தனையாக 100 அத்தனையாக திருப்பி தருவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க? பொன்னை கொண்டு வந்து வைத்தாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஆளுகைக்கான அடையாளம். 2வது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும். 2வது அவங்க என்ன கொடுத்தாங்க? தூபவர்க்கத்தை கொடுத்தாங்க. பொன் என்பது எதை குறிக்கிறது? ஆளுகையை குறிக்கிறது. ஆளுகை, அதிகாரம் கர்த்தர் கையில் இருக்குது. சகல கோத்திரத்துக்கும் ராஜாவாக ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2வது தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. 2வது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தூபவர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? வசனம் இங்க தெளிவா சொல்லுது, ஜெபங்களாகிய தூபவர்க்கம் அப்படின்னு இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஆதாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைச்சிச்சா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். ஈசாக்குடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்குது. யோனாவுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. பைபிளில் நிறைய ஜெபத்திற்கு பதில் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவகிட்ட வந்து இவங்க ஜெபம் பண்ணுறாங்க அல்லது தூப வர்க்கத்தை வைக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துகிட்ட பண்ணுற ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியம் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நல்ல கவனிங்க. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரை பற்றியும் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இவங்க எல்லாரும் நீதிமான்களாக இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் அப்படின்னு இருக்கு. அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆபேல் ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், யாக்கோபு, மோசே, எல்லாரை பற்றியும் அங்கே இருக்குது. யோசேப்பு, எல்லாரை பற்றியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆனால் வசனம் சொல்லுது 39ல் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் ஒன்று பண்ணியிருந்தாரு, நான் இது உங்களுக்கு தரேன்னு சொல்லி இருந்தார். ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்கலையாமா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்
அவங்களுக்கு மற்றதெல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேசம் கிடைச்சிருச்சு. யாக்கோபை திருப்பி கொண்டு வருவேன்னாரு, அதே மாதிரி கொண்டு வந்துட்டாரு. அதெல்லாம் கிடைச்சிச்சு. பூமி உலக பிரகாரமாக எல்லாம் கிடைச்சிச்சு. அப்போ என்ன ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, என்ன அவங்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 11ஆம் அதிகாரம் 16வது வசனம், எபிரேயருக்கு 11:16. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்போ கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு சொன்ன வேர்ல்ட்லி பிளெஸிங் எல்லாம் கிடைச்சிருச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் பண்ண வேர்ல்ட்லி பிளெஸிங் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சிச்சு, தேசம் கிடைச்சது. ஈசாவுக்கு துறவு தோண்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை ஒன்று ஆசீர்வதிப்பேனாரு. அடுத்த வருஷமே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. யாக்கோபை திருப்பி கொண்டு வருவேன்னாரு, கொண்டு வந்துட்டாரு. அதனால ஆண்டவர் அண்ணாளுக்கு சொன்ன மாதிரி, அப்புறம் தானியலுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே வேர்ல்ட்லி பிளெஸிங் எல்லாம் உடனே கிடைச்சிருச்சு. அப்போ எது கிடைக்கல? வசனம் சொல்லுது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அந்த பிளெஸிங் அவங்களுக்கு அட்டைன் பண்ண முடியல. அவங்க அங்கே போல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகாமல் மேல் பாதாளம்னு ஒரு இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இப்போ கொண்டு வந்து தூப வர்க்கத்தை அங்கே வைக்கிறதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணலை? வீட்டுக்கு ஜெபம் பண்ணலை, பையனுக்கு ஜெபம் பண்ணலை, எதுக்கும் ஜெபம் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க ஜெபம் பண்ணது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆவிக்குரிய நகரம், அது அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இயேசு வர வரைக்கும் அது கிடைக்காது. இயேசு வந்தாதான் அங்கே போக முடியும். இயேசு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு வராமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா ஒரு ரத்தம் சிந்தனாதான் அவங்க போக முடியும். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இயேசு தான் வழி. இயேசு வராமல் அங்கே வழி ஓப்பன் ஆகாது. அப்போ இவங்க எல்லாம் எதுக்கு காத்திருக்கிறாங்க? இயேசு வருவார், நமக்கு ஒரு வழி ஓப்பன் ஆகும், நாம் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நகரத்துக்கு போகலான்னு அவங்க அந்த ஜெபத்தோடு காத்திருக்கிறாங்க, விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். இப்போ இயேசு வந்த உடனே அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் வந்திருக்கிறார்னு அர்த்தம். 2000 வருஷம் 4000 வருஷமா நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அந்த தூப வர்க்கம்னா என்ன? ஜபங்களாகிய தூப வர்க்கம். எல்லா ப்ரேயர் ரெக்வஸ்ட்டையும் உங்ககிட்ட வச்சுட்டோம் ஆண்டவரே, உங்ககிட்ட வச்சுட்டோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பதில் கொடுக்க போறீங்க. அதோடைய அர்த்தம் தான் தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வச்சது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர்கிட்ட என்னவா இருக்குது? நம்முடைய எதிர்பார்ப்பு, நமக்கு நிறைய உலக தேவைகள் இருக்கு, யாரும் இல்லைன்னா சொல்லலை. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் தேவைன்னு ஒன்று கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நமக்கு உடை வேணும், சாப்பாடு வேணும், இருக்கிற இடம் வேணும், பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா படிக்க வைக்கணும், ஃபீஸு கட்டணும், அவங்களுக்கு எல்லாம் வாங்கணும், எல்லாம் தேவை இருக்குது. ஆனால் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் எதை நோக்கி இருக்கு? இன்னைக்கு நாம் எதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஜெபமாக வைக்கிறோம், தூப வர்க்கமாக வைக்கிறோம்? இப்போ ஒரு காலத்தில் ஆபிரகாம், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வந்துடுச்சு, இந்த ஆபிரகாம் வச்சுக்கோ. இப்போ ஒரு காலத்தில் யாக்கோபு சொல்கிறார், நான் ஊரை விட்டு ஓடுறேனே, திருப்பி நான் அவனை கூப்பிட்டு வந்துடுறப்பா. ஒரு நாள் கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு காலத்தில் ரெபேக்காள் பிள்ளை இல்லை, 20 வருஷம் பிள்ளை இல்லை. அப்போ ஈசாக்கு ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு மனைவிக்கு பிள்ளை கொடுங்க. கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு ரெபேக்காளை ஆசீர்வதித்தார். உடனே கிடச்சிருச்சு. இதெல்லாம் உலக பிரகாரமாக கிடைச்சிரும், தேவை இருக்கு, யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்களுடைய ஜெபம், ஏன் ஜெபம் இதுக்காக மட்டும் இல்லை, இதை மட்டும் தேடக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றார் புதிய ஏற்பாட்டில், கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் வேறு பிரிக்கும் போதே, ஏன் உங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே உங்களுக்கு இந்த பூமியில் என்னென்ன தேவை என்பதை ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வச்சுட்டார். ஏதோ இன்னைக்கு புதுசாக உருவாக்க போறாருன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஏதேனில் ஜோடு ஜோடாக எல்லாத்தையும் உண்டாக்குனார்னு இருக்குது பைபிளில். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கோழியையும் ஒரு சேவலையும் தான் உண்டாக்கியிருக்கிறாரு. ஏன்னா அப்படி தான் சொல்லுது பைபிள், ஜோடு ஜோடாக உண்டாக்குனார். ஒரு கோழி ஒரு சேவல். இன்னைக்கு 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க.
ஒரு பாதி பேர் நான் வெஜிடேரியன் வச்சுப்போம். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் நான் வெஜிடேரியன் தான். ஒரு பாதின்னு வச்சுக்கோங்க. ஒரு 350 கோடி பேர் சிக்கன் சாப்பிட்றான். இவ்வளோ சிக்கனும் எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் ஏதேன்லேயே படைச்சிட்டாரா? இல்லை. ஏதேனில் ஆண்டவருக்கு படைக்கும் போதே தெரியும் 6000 வருஷம் ஆகும்போது 700 கோடி பேர் வரும்போது எவ்வளவு சிக்கன் தேவைப்படும், எவ்வளவு காய்கறி தேவைப்படும், எவ்வளவு பழம் தேவைப்படும். அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே நாளில் உருவாக்கி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டார். அதுக்கப்புறம் கர்த்தர் கிரியேட்டே பண்ணலை, எதையுமே சிருஷ்டிக்கலை. 3ஆம் நாள் மரம் செடி கொடி வெஜிடேரியன்லாம் முடிஞ்சிச்சு. 5ஆம் நாள் 6ஆம் நாளில் நான் வெஜிடேரியன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நோ கிரியேஷன். ஆனால் இன்னைய வரைக்கும் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் போயிட்டே இருக்கு. 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு நாளில் படைத்ததே 700 கோடி மக்களுக்கு 6000 வருஷம் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளதான ஒரு தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு உடனே அவிசுவாசம் வந்துடுது. உடனே ஆண்டவர்கிட்ட கொடுப்பாரா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு நாள் தான் டிலே, நாளைக்கு கட்டணும், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் காசு இருக்காது. உடனே ஒரு சின்ன முறுமுறுப்பு, ஆண்டவருக்கு காது இருக்குதானே இல்லையான்னு தெரியல, எவ்வளோ பிரச்சனை இப்படி இருக்கு, இன்னும் பணம் வரல. நான் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தவர் அதை வளர்க்க தேவையான பொருளாதாரத்தையும் அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை பரலோகம் தெரிஞ்சு வச்சிருக்குது. ஒரு நாளும் பரலோகம் கை விடவே விடாது. நீங்க பண்ணுகிற ஒரு ஜபமும் வீணா போகாது. ஆனா என்ன நம்மகிட்ட ஒரு பிரச்சனைன்னா, ஜெபம் பண்ண உடனே நடக்கணும், இம்மிடியேட்டா அது கேட்ட உடனே நடந்துடணும். அப்படிலாம் நடக்காது பாருங்க. நீங்க குழந்தை கேட்டீங்க, என்னதான் ஆண்டவர் இன்னைக்கே கொடுத்தாலும் 9 மாசம் கழிச்சு தானே பிறக்கும். நீங்க கேட்டீங்கன்றதுக்காக ஆண்டவர் காலையில் வீட்டு வாசல்ல ஒரு 300-400 வெயிட்ல ஒரு குழந்தைய வச்சா ஓகேவா உங்களுக்கு? ஒரு கூடையில் ஒரு குழந்தை இருக்குது, நீ கேட்டாய் மகனே இந்த வைத்துக்கொள், அது வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை வேணும், அதுக்கு 9 மாசம் வெயிட் பண்ணோம், அதுக்கு முடியும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் தேர் இஸ் a டைம். அதின் காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நமக்கு என்ன, நைட்டு ஜெபம் பண்ணும்போது காலையில் இருக்கணும். அதில் வேற சிலர் ஆண்டவருக்கு டைம் வேற கொடுக்குறான், இன்னும் 40 நாளைக்குள்ள கொடுத்தா ஆச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ளைட் ஏறி பரலோகத்து போய் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவீங்களா? வேற வழியுமே நமக்கு இல்லை. 40 நாளோ 400 நாளோ அவர் தான் கொடுக்கணும். அவர் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேணும். அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார், அந்த டைமில் அவர் அது தருவார், அவ்வளோதான். நம்ம என்ன நமக்கு பாருங்க நல்லா தெரியுது, குழந்தைக்கு இந்த வயசு வரைக்கும் இந்த மாதிரி பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் செரலாக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசிச்சு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக கொடுக்கணும்னு. யாராவது பிறந்த அன்னைக்கு பிரியாணி ஊட்டி இருக்கிறீங்களா? நமக்கு ஆசை இருக்கு, என் பையன் நல்லா பிரியாணி திங்கணும். சில அப்பாலாம் சொல்லுவார், என் பையன் பிரியாணி திங்கிறத பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது பாரு, கொடுத்து தான் பாருங்க என்ன ஆகும். அதுக்கு மட்டும் ஒரு அறிவு இருக்குல்ல, ஒரு ஏஜ் வந்தால் என் பையனுக்கு இதெல்லாம் செய்யலான்னு. அதே மாதிரி தான் பரலோகம் தெரியும், ஒரு காலம் வந்தால் என் பிள்ளைக்கு நான் இதை தருவேன். அது வரைக்கும் நம்மளுடைய மெச்சூரிட்டி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம பார்க்கறதுக்கு தான் ரொம்ப மெச்சூர்டாக தெரியும், நம்ம எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். சிலர் அதாவது நம்மளை விட பைத்தியக்காரன் நம்ம யாருங்கிறது நம்ம வீட்டம்மாவுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா அழகாக சொல்லும், ஒரு விஷயம் முடிஞ்சவொடனே நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும். பார்த்துருக்கீங்களா? சில நம்ம போய் எதையாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம், நம்மளே என்ன பண்ணுவோன்னா ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து நல்லா அழகாக 4 கடை ஏறி இறங்கி அழகாக வாங்கிட்டு கொடுப்போம். அந்த அம்மா கேட்கும், எவ்வளவு இது அப்படின்னு. அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், 3000 rupees. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் ஏமாறுவீங்கன்னு. இங்கேயே 600 ரூபாய்க்கு இதை விட நல்லதாக கொடுக்குறாங்க. அதில் வேறு என்ன கொடுமைன்னா, அவன் 6000 ரூபாய் சொல்லியிருப்பான், நம்ம குறைச்சி 3000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அறிவாளி, நம்ம வீட்டில் இருக்கிறவனே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். ஆண்டவருடைய அறிவுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் கிருபையாக என்ன செய்கிறாரு, சரி ஓகே ஒரு நாள் வரும் தருவோம். அதான் சொல்லுவேன், சிலர்லாம் என்ன பண்ணுவான்னா, ஆசை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கார் வாங்கின உடனே எனக்கும் என்ன செய்யணும், கார் வாங்கணும்னு ஒரு ஆசை. அதில் வேற கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தர மாட்டீரா? ஆண்டவருக்கு தெரியும் நீ கார் கொடுத்தா தாங்க மாட்ட. ஏன்னா முதல்ல இந்த ஆள்கிட்ட லைசன்ஸே இருக்காது, அது வேற விஷயம்.
சிலர் லைசன்ஸ்லாம் இருக்கும், ஆனால் கார் ஆண்டவரே நீ ஆண்டவருக்கு நல்லா தெரியும், முதல்ல உனக்கு கார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். உன் தெருவில் காரே போகாது. நமக்கு கார் கொடுத்து என்ன ஆகும்? 4 தெரு தள்ளி காரை நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனால் வீட்டுக்கு போக மனசே வராது. நம்ம கார் அங்கே நிற்கிதே, யாராவது கண்ணாடியை உடச்சிருவானோ அப்படின்னு ஒரு பயம் வரும். 2வது, காரை கொடுத்தா அதை போடுறதுக்கு ஒரு பெட்ரோலுக்கு நமக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கணும். சில ஆள்லாம் பாருங்கள், நம்ம 2 வீலர்லேயே 50 ரூபாய்க்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவே 100 ரூபாய்க்கு போகிறது பெரிய விஷயம். கர்த்தர் இன்றைக்கி அதுக்கு ஒரு வழிவாசல் திறந்துருக்கிறார். இப்போவே அவன் கார் கேட்டுட்டு ஆசை இருக்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தா எப்படி இருக்கும்? கொடுத்து பார்த்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். போய் பெட்ரோல் பங்க்கில் 50 ரூபாய்க்கு போடுங்கன்னு அந்த நம்மளை அப்படியே எட்டி பார்ப்பான். ஏன்னா 50 ரூபாய்க்கு போட்ட உடனே அந்த அந்த பெட்ரோல் டேங்க்கில் அது எங்கே இருக்குன்னே தெரியாது இல்லையா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு என்ன முடியுமோ அதை ஆண்டவர் கொடுக்குறாரு. நமக்கு ஆசை, உடனே கார் வேண்டும், உடனே அது வேணும் இது வேணும். நான் சொல்கிறேன், அதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் தருவார். உங்களுக்கும் எனக்கும் தராமல் ஆண்டவர் வேறு யாருக்கு தரப்போகிறார் சொல்லுங்கள்? நீங்களும் நானும் தான் அவருடைய பிள்ளைகள். இந்த பாவம் நிறைந்த பூமியில் அவரை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிற ஒரு சின்ன கூட்டம் நீங்களும் நானும். அந்த சிறு மந்தைக்கு தராமல் கர்த்தர் வேறு யாருக்கு தரப்போகிறார்? உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எங்களுக்கு அதை மறக்கவே முடியாது. ஒரு அம்மா சர்ச்சுக்கு நடுவில் ஏஞ்சி நின்று சாட்சி சொன்னாங்க. ஏசுநாதருக்கு 40 நாள் தான் டைம். நான் சொல்கிற ஜபத்தை அவர் கேட்டு செஞ்சார்னா கடா வெட்டி சோறு போடுவேன், இல்லைன்னா ஏசுநாதர் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். இது என்ன அது? எது யாருக்கிட்ட யார் போட்டி போடுறது? நம்மளா எதையாவது செஞ்சிடுறது, அதுக்கு பின்விளைவுகள் ஏற்படுது. கர்த்தர் அதை சரி பண்ணுறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், கானானுக்குள்ளே போகிறாங்க, கர்த்தர் போக சொல்கிறாரு. உள்ளே போகிறவன் போய் பார்த்துட்டு ஐயோ நான் போக மாட்டேன், எல்லாம் ராட்சதராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னு வெளியே வந்துட்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், சரி நான் அந்த ராட்சதரெல்லாம் ஒழிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகும், நீங்கள் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, 40 இயர்ஸ் ஒரு ரவுண்ட் அடிங்க, அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த தேசத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், 40 வருஷமா அதெல்லாம் முடியாது, நான் இப்போவே போகிறேங்கிறான். இப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, சரி நீ பயந்துட்ட, நீ 40 வருஷம் சுற்றி வா, அதுக்குள்ளேயே நான் ராட்சரங்கள்லாம் ஒழிச்சிருவேன், நீ வந்து அழகாக ஜாலியாக இருக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ 40 வருஷம் வெயிட் பண்ண முடியாது, உடனே நான் போகிறேன். உள்ளே போனால் அடி வாங்கினா எத்தனையோ 1000 பேர் செத்து போனார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சுத்த விடுவார், சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்ணுறாரு, சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாரு. உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்குது. காரணம் என்ன? ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை, பதில் கொடுக்குற காலம் இன்னைக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். அதுக்கு பதில் கொடுக்குற காலம் ஒன்று வரும். நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் கண்டிப்பாய் பதில் வரும். அதில் ஒரு ஜபம் கூட வீணாக போகாது. அது கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஆனால் அந்த ஜபம் கர்த்தருடைய சித்தமாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டு ஏதாவது ஏடாகுடமான ஜபத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணும், எதை செய்யணும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். அது ஆண்டவர் தருவார், கன்ஃபார்மாக தருவார். இப்போது தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவருக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி. கர்த்தருடைய பிளானில் தேவாலயமே இல்லை, கர்த்தருடைய பிளானில் கூடாரம் தான் இருக்குது. ஆனால் கேட்டது யார்? தாவீது. ஆண்டவர் பார்க்குறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஒன்று கேட்டான், ஸோ அவன் ஆசையை நிறைவேற்றணும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வேணாம், ஆனால் உனக்கு நான் கண்டிப்பாக என்ன செய்கிறேன், தேவாலயம் கட்டி கொடுக்குறேன். ஆனால் யார் காலத்தில் கட்டித்தரேன்? சாலமோன் காலத்தில் கட்டி கொடுக்குறேன். இப்போ மோசே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை முகமுகமாக பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி முடியாது மோசே. ஏன்? என்னை முகமுகமாக பார்த்தவன் என்ன ஆவான்? மரித்து போவான். ஆனால் கேட்டது யார்? மோசே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்மலை வெடிப்பை ஏற்படுத்தி அந்த வெடிப்புக்குள்ளே உன்னை உட்கார வச்சு ஒரு கையை வச்சு மூடி நான் கிராஸ் ஆகிறேன், நீ என்ன செய்ய, என் பின்புறத்தை மட்டும் பாரு. பாருங்க, ஆண்டவர் நினச்சா என்ன செய்யலாம், அதெல்லாம் பார்க்க முடியாது மோசே போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கேட்டது யார்? மோசே. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் கேட்டுட்டான், அவன் கேட்டு நான் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன், அவனுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது. பேதுரு வந்து கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன பண்ணணும், தண்ணியில் நடக்கணும். ஆனால் யோபு புஸ்தகம் சொல்லுது, தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர், அவர் மட்டும்தான் தண்ணி மேல் நடக்கணும், வேறு யாரும் நடக்கக்கூடாது. அதான் வசனம். ஆனால் கேட்டது யாரு? பேதுரு, பிரதானமான சீஷன்.
நீ கேட்ட பேதுரு வா எழுந்து நட. யோசித்து பாருங்க, தன்னுடைய மகிமையை அந்த இடத்துல பேதுருக்கிட்ட ஷேர் பண்ணுறார் ஆண்டவர். சரி வா பேதுரு, நீ தானே கேட்ட வா. இப்படி நமக்காக மனம் இறங்குகிறதான ஒரு தேவன், செய்யக்கூடாத காரியமாக இருந்தாலும் நமக்காக மாடிஃபை பண்ணி செய்கிற ஒரு ஆண்டவர். உனக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, கிடையாதுன்னு இருப்பாங்க, முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் ஜெபம் பண்ணி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக மாடிஃபை பண்ணி அதை தருவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு அன்பான தேவன். நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே குழந்தையெல்லாம் பிறக்க வாய்ப்பு இல்லை, வேணா நீங்கள் வேறு ஏதாவது அடாப்ட் பண்ணிக்கங்க, இல்லை வேறு ஏதாவது இன்றைக்கி சீனியர் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் வந்துருச்சு, ஐவி மெத்தட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் எதாவது பண்ணிக்கங்க. மெடிக்கலி உங்களுக்கு கிடையாதும்பா. நான் 100% அதை ஒத்துக்கிறேன். மெடிக்கலி கிடையாது, ஆனால் மிராக்கிளி உண்டு. ஆண்டவர் 100% செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மெடிக்கல் தோக்கிற இடத்துல மிராக்கிள் ஜெயிக்கும். எங்கே மருத்துவம் தோக்குதோ அங்கே கர்த்தர் ஜெயிக்க தொடங்குறாருன்னு அர்த்தம். ஆமாம் முடியாது, கரெக்ட், ரிப்போர்ட் இருக்கு, சான்ஸே இல்லை, ஆமாம் உண்மைதான், ஆனால் கர்த்தர் சொன்னால் சான்ஸ் இருக்கு. யோசித்து பாருங்க, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னியின் வயிற்றில் கர்த்தர் பிறக்கிறார். இல்லை, நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, உள்ளேயே போக முடியாது, குழந்தையே பிறக்காது. ஆனால் அங்கே குழந்தை பிறக்குது. ஆனால் நோ எக்ஸிட், எங்கே கல்லறைக்குள்ளேருந்து வெளியே வருது. ஒருத்தன் செத்துட்டானா வெளியே வரவே முடியாது. நோ எக்ஸிட், நோ என்ட்ரி, அங்கிருந்தும் கர்த்தர் வருவார். நோ எக்ஸிட், அங்கிருந்தும் கர்த்தர் வருவார். அடைச்சாச்சு, முடிஞ்சாச்சு, 3 நாள் முடிஞ்சிருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, எல்லாம் வேணா சொல்லட்டும், யார் வேணா சொல்லட்டும், ஆனால் ஜபத்தை கேட்குற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நினைச்சார்னா 4 நாள் ஆகி நாரி போன பிணத்தை கூட திரும்பி எழும்பி நிற்க வைத்து வெளியே வர வைப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காக எனக்காகவும் எதை வேணாலும் செய்வார். காரணம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யாமல், என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், நான் கேட்டு, நான் பொதுவாக எதையும் கேட்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிற ஒரு ஆள். என்ன காரணம்னா, எனக்கு கேட்க தெரியாது, அதான் பிரச்சனை. அதான் நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் கார் கேட்குறதுன்னு, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் இதில் நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு அவர் வந்த புதுசில் ஒரு 1 இயர் 2 இயரில், ஆண்டவரே ஒரு நாள் மழையில் நனைஞ்சிக்கிட்டு போகிறேன், ஊழியத்துக்கு பைக்கில் போகிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தீங்கன்னா நான் நினையாமல் போவனே. உடனே உங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன்லாம் வராது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உடனே என்ன செஞ்சிடணும், இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன், அவைகளுக்கு நடுவிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பிரியமான குமாரனாகிய ஜெகனே, உனக்கு நான் கார் ஏற்கனவே ரெடி பண்ணி வைத்திருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் வராது. நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வராது. நானே நினச்சிக்கிட்டு போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு எனக்கு, நீங்கள் நம்பிங்க, ஆஃபரிங்கிறது ஒரு 500 ரூபா தான் கொடுப்பாங்க, மிஞ்சி, நான் சொல்கிறது மேக்ஸிமம் 500 ரூபா கொடுப்பாங்க. அதில் தான் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், எல்லாம் செய்யணும். அப்போ எனக்கு கார் கொடுத்தா என்ன அவன் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஆண்டவர் கேட்டாருன்னு டம்முன்னு ஒரு கார் வந்து கொடுத்துட்டாரு. நாளைக்கு காலையில் பார்க்கலாம், துடைக்கலாம், அவ்வளோதான், ஓட்டக்கூட முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணாலே 2 லிட்டர் பெட்ரோல் ஆகும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம், சில ஆட்கள்லாம் இருக்கா அந்த மாதிரி, வாங்கிட்டு தொடச்சி மட்டும் பத்திரமா வச்சுருப்பான், காரு பலன்னு இருக்கும். எப்போ வாங்கினீங்க? 5 வருஷம் ஆச்சும்மா. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், 5 வருஷமாக இவ்வளோ நல்லா வச்சுருக்கேன்னு எட்டி பார்த்தா 1500 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அவ்வளோதான், மொத்தமே அவ்வளோதான் ஓட்டிருப்பான். கேட்டால் சொல்லுவாங்க, பெட்ரோல் விற்கிற விலைக்கு எதுக்குங்க வண்டியெல்லாம் ஓட்டிக்கிட்டு, நம்ம 2 வீலர் அதுக்கே கார் வாங்கினேன். புரியுதா? அப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள். உடனே ஆண்டவர் பார்த்தார், உனக்கு எப்போ தரணும்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்தது, 10 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் படிப்படியாக உயர்த்தினார், ஊழியத்தின் பாதையை உயர்த்தினார், பெட்ரோல் போடுற அளவுக்கு காசு வர மாதிரி ஆண்டவர் கிருபை தந்தார். அப்புறமா ஒரு நாள் காரும் தந்தார். அல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இல்லை, முடியாது, நடக்காது, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஆண்டவரால் முடியாது, நடக்காது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. செத்து போனவனையும் உயிரோடு கூட எழுப்புவார். குழந்தையே இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் ஓவர் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இனிமேட்டு தான் ஸ்டார்ட் ஆகுதும்பார்.
54 வயசில் ஒபாமாவுக்கு எல்லாம் முடிஞ்சு. உலகத்தினுடைய டாப் மோஸ்ட் போஸ்டிங் என்னது? அமெரிக்க பிரசிடென்ட். 54ஓட ஓவர். அதுக்கப்புறம் ஒபாமா எந்த வேலைக்கு போனாலும் அது அதோட கீழே தான். ஸோ ஒபாமாவோடைய கேரியரில் டாப் மோஸ்ட் போஸ்டிங் எத்தனை வயசில் முடிஞ்சிருச்சு? 54 ஓவர் ஆயிடுச்சு. ஆனால் ட்ரம்ப்புக்கு 70 தான் பிரதமரே ஆனார். அவருக்கு அப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 54 இவருக்கு ஓவர், 70 தான் அவருக்கு ஸ்டார்டிங். அதனால் எப்போ கர்த்தர் ஓவர் பண்ணுறாரு, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா நமக்கு தெரியாது. எப்போ வேணாலும் கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு தான் நம்ம சொல்லுவோம், நமக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயா? இதுக்கு மேலே தான் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. பொறுமையாக இருங்க. உங்களுடைய ஒரு ஜபத்துக்கும் என்ன ஆகாது? பதில் வராமல் போகவே போகாது. கடைசியாக அதே வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்லா கவனிங்க. அடுத்து அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? வெள்ளை போலம். வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை போலம் என்பது அபிஷேகத்துக்கான ஒரு காரியம். நல்லா கவனிங்க. ஆசாரியனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வெள்ளை போலத்தை எடுத்து 500 சேக்கல் எடுத்து அவங்களுடைய தலையில் அபிஷேக எண்ணெயை உருவாக்கும் போது ஆண்டவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை. அது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகம் பண்ணுவதை குறித்து இருக்குது. 36வது வசனத்தில், பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலை எடுத்து அதை பரிசுத்தம் பண்ணும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் அப்படின்னு இருக்கு. அப்போது அபிஷேக தைலத்தை உருவாக்கக்கூடியது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இயேசுக்கிட்ட கொண்டு வந்து வெள்ளை போலத்தை வைக்கிறாங்க. வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? அது ஒரு வகையான அபிஷேகம். என்ன அபிஷேகம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம்னா என்ன? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். அபிஷேகத்தை பற்றி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் சகோதரரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் அவரை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பண்ணார்? எந்த ஆரம்ப தைலத்தினால எப்படி அபிஷேகம் கர்த்தர் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 23ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சக்சஸ், ஜெயம், சத்துருக்களுக்கு முன்பாக என்னை அபிஷேகம் பண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆளுகைக்கு படைச்சாரு, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக படைச்சாரு. அதே வேளையில் அவரை இன்னொரு காரியத்திற்காகவும் படைச்சார். எதுக்காக? அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குது. என்ன அபிஷேகம்? வெள்ளை போலத்தினுடைய அபிஷேகம். வெள்ளை போலங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவத்தை குறிக்கிறது. இப்போது என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். இந்த வசனத்தை இப்போ நான் சொல்கிறதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இயேசு சொல்கிறாரு கெத்சமனேல, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். இப்போ யாருக்கு முன்னாடி இவர் நிற்கிறாரு? சத்துருக்களுக்கு முன்பாக. இப்போ அவரை ஆனந்த தைலத்தினால் என்ன பண்ண போகிறாரு? அபிஷேகம் பண்ண போகிறாரு. இப்போ அதை தான் அங்கே சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவை ஒப்பு கொடுக்க போகிறாரு, உபத்திரவத்துக்குள்ளே போக போகிறாரு. வெள்ளை போலம் அப்படின்னா இங்கிலீஷில் மிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீப்ரூலையும் இருக்குது. மிர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அது நல்ல வாசனை வீசும். இப்போ நீங்கள் பர்ஃப்யூம் பாட்டில்லாம் பார்த்துருக்கீங்களா? பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் மிக முக்கியமான ஒன்று இருக்கும். நீங்கள் போய் படித்து பாருங்கள், மிர்ன்னு ஒன்று இருக்கும். அதுதான் வாசனை கொடுக்கறது. அந்த மிர் அப்படிங்கிற மரத்துலேருந்து, வெள்ளை போல மரத்துலேருந்து பட்டையை உரித்து எடுத்து அதை உங்களுக்கு அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பட்டையினுடைய வாசனை பயங்கரமாக இருக்கும்.
ஆனால் அதனுடைய டேஸ்ட் இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறது டேஸ்ட், அது பயங்கர கசப்பாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பெர்ஃப்யூமை சட்டையில் தானே அடிச்சிருக்கீங்க, பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்கள, வாயில் அடிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் யாரோ அடித்து பார்ப்பாங்களான்றீங்களா? நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு துப்பிடுங்க. பிரதர் சொன்னார்னு விசுவாசத்தோட சாவுக்கு ஏதுவான யாவற்றையும் புசித்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு வாயில் அடிச்சிடாதீங்க. எதுக்காக சொன்னால் அதோட டேஸ்ட்டு சொல்கிறேன், பயங்கர கசப்பாக இருக்கும். வெள்ளை போலத்தினுடைய தன்மை என்னென்னா, அது பயங்கரமாக வாசனை வீசும், ஆனால் அதோடைய சுவை என்னவாக இருக்கும்? கசப்பு. அதோடைய அர்த்தம் என்ன? நாம் சாட்சியுள்ள ஜீவியம் வாழணும், அநேகருக்கு முன்பாக வாசனை வீசுகிறவங்களாக இருக்கணும், அநேகருக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமான பொருளாக மாற போகிறாரு. ஆனால் அதற்கு நடுவில் அதை அட்டைன் பண்ணுறதுக்கு அவர் போகிற பாதை இருக்குல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பாதை என்ன பாதை? உபத்திரவத்தின் பாதை, கசப்பான பாதை. அந்த கசப்பான பாதை வழியாக போய் தான் இந்த ஆசீர்வாதமான வாசனையை சுதந்திரிக்கணும். வெள்ளை போலம் என்பது கசப்பு, அதே வேளையில் அது வாசனை. அதனால தான் சிமிர்னா சபை இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிமிர்னா சபை. சிமிர்னானா மிர்ரு, மிர்ருனா வெள்ளை போலன்னு அர்த்தம். சிமிர்னா சபை பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்சி, குறையே இல்லாத சபை. 7 சபையில் 2 சபை தான் குறை இருக்காது, சிமிர்னாவும் பிலதெல்பியாவும். அதில் சிமிர்னா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறையும் இருக்காது, பயங்கர சாட்சி. ஆனால் சிமிர்னா சபையை படித்து பாருங்க, முழுக்க முழுக்க உபத்திரவம். உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், உன்னை உபத்திரவப்படுத்துவார்கள், மரணம் வரைந்த உண்மையாயிரு, வெறும் பாடுகள் தான் அந்த சபைக்கு. அதோடைய அர்த்தம் என்ன? நீ பாடு அனுபவிப்ப, உபத்திரவ நேரம் கடந்து போவீங்க, அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியுள்ள ஜீவியம் ஒன்றை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தோடைய ஒரு பார்ட் உபத்திரவமும் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கடைசி காலத்தில் என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் இதை உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கடைசி கால டாக்ட்ரினில் மிக கடினமாய் உங்களை பாதிப்புக்குள்ளாக்க போகிற டாக்ட்ரின் எது அப்படின்னா, கிரேஸ் டாக்ட்ரின் ஒன்று வந்திருக்கு. ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ், சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ்லாம் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, உபத்திரவமே கிடையாது, நீ கோடீஸ்வரனாக இருக்கிறது தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உபத்திரவம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உபத்திரவத்தை நீங்கள் கிராஸ் பண்ணுவீர்கள். அந்த உபத்திரவம் நல்லது, அது உங்களை உருவாக்கும். வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பிரச்சனையே இல்லைங்கிறான். நான் தெரிஞ்சே கேட்குறேன், இங்கே இருக்கிறவங்களில் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு உக்காந்துருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனைனா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 18க்கு கீழே இருக்கிறவங்க தூக்காதீங்க, ஏன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்களே பிரச்சனை. உங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் தான் தெரியும் உங்கள் பிரச்சனை என்னான்னு. நான் அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்னேன் 18க்கு மேலே அப்படின்னு. இந்த 18 பார்க்குறாங்க எல்லாரும், இந்த ஆள் ஏன் வந்ததுலேருந்து நம்மளையே திட்டுறான் அப்படின்னு. சரி கவனிங்க, அப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் யாராவது வந்துட்டீங்களா? உபத்திரவம் இல்லாமல் யாராவது வந்துட்டீங்களா? அப்போ அந்த உபத்திரவப்பட்டது, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, என்னை அது உருவாக்குச்சு. இப்போ பாருங்க, டாக்டர்ஸ்டே கேளுங்களேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன ஃபீவர். அந்த ஃபீவர் நல்லதுங்கிறாங்க, நார்மல் வைரல் ஃபீவர். நான் கொரோனா சொல்ல, நார்மல் வைரல் ஃபீவர் வருது, அது நல்லதுங்கிறான். எதுக்காக அவங்க சொல்கிறாங்க நல்லதுன்னு? அந்த உங்களுக்கு ஜுரம் வரும்போது உங்களுடைய WBC எல்லாம் என்ன ஆகுது? ஆக்டிவ் ஆகுது, சண்டை போட பழகுது. இல்லைன்னா அது என்னவா இருக்குது? சும்மாவே உட்காந்துருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்க மாதிரி ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி. இல்லை, இராணுவ வீரர்களுக்கு ஒரு ஷேப் இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷேப் இருக்கு. இராணுவ வீரர்கள் மட்டும் ஏன் அந்த ஷேப்லேயே இருக்காங்க?
டெய்லி நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவின்னு டெய்லி எக்ஸசைஸ் அது இது அப்படியே தூக்கிட்டு ஓடுறது எல்லான்ட்டு. நமக்கு இல்லை, நம்ம ஷேப்லெஸ்ஸாக மாறுறோம், அமீபா மாதிரி ஆகிடுவோம் எல்லா பக்கமும். காரணம் என்ன? எந்த ப்ராக்டிஸும் இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற WBCக்கு என்ன தேவைப்படுது? எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு கிருமி தேவைப்படுது. அப்போ இருந்தால் தான் அது என்ன செய்யும்? எதிர்த்து போராடி வரும். அப்போ போராட்டம் என்பது வாழ்க்கையில் ஒரு பார்ட். போராடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலை, அது ஒரு பார்ட். அது இருந்தால்தான் நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசனா என்னன்னு எப்போ தெரியும்? காசுன்னு ஒன்று இல்லைனா தான் விசுவாசனா என்னன்னே தெரியும். ஜீரோ பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு, அற்புதமாக வரும்னு தோணும். பேங்க்கில் எப்போவுமே ஒரு 20 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விசுவாசனா என்னன்னு தெரியுமா? விசுவாசனா என்னன்னு தெரியாது. விசுவாசனா என்ன? அது பைபிளில் இருக்கிற ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ். பசின்னு வந்தாதான் அந்த பசியோடைய வலி என்னன்னு நமக்கு தெரியும். பசினே என்னன்னே தெரியாம நான் மேடையில் ஏறி, பிரியமானவர்களே உங்களுடைய பசியை கர்த்தர் போக்குவார் அப்படின்னா எனக்கு என்ன அதோட டெப்த்து தெரியும்? நான் அந்த பசியிலேருந்து வந்தாதான் எனக்கு அதை சொல்லும் போதே உள்ளுக்குள்ளே எனக்கு என்ன தோணும்? அப்பா, இந்த மாதிரி பசியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஒரு வேளை சாப்பிடாட்டி எப்படி மயக்கம் வரும்னு தெரியும். 3 வேளை சாப்பிடாட்டி அவன் என்ன ஆவான்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்கிறேன். அப்போ அந்த உபத்திரவம் தான் என்னை உருவாக்கும். அந்த வெள்ளை போலம் என்பது ஒரு கசப்பான அனுபவம், அது இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அட இந்த கிரேஸ் டாக்டரின் பேசுகிறான்ல, உனக்கு உபத்திரவமே இல்லைன்னு, அவனுக்கே இருக்கு. அவன் சொல்ல மாட்டான். ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படி கிரேஸ் டாக்டரின் பேசுவார். எப்போ பார்த்தாலும் சொல்வார், நீ கோடீஸ்வரனாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, கண்ணீரே இல்லைம்பார். இதை இன்னொரு வயசான ஊழியக்காரர், ஒரு 70 வயசு உள்ள ஊழியக்காரர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த பேசுகிற ஊழியக்காரருடைய அப்பா கிட்ட போயிருக்கிறார். அவருக்கும் 70 வயசு, அவரும் ஊழியக்காரர். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, என்னப்பா உன் பையன் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, கண்ணீரே இல்லைங்கிறானே, உண்மைதானா? நீயும் ஊழியத்தில் இத்தனை நாள் வந்திருக்கிறேன், நானும் வந்திருக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் 70 வயசு ஆச்சு, அவன் சொல்கிறது சரியா அப்படின்னாராம். உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அந்த பேசினவருடைய அப்பா, ஐயா அவன் சொல்கிறது சரிதாங்க, கண்ணீரும் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் அவனுக்கு இல்லை, எல்லாமே எனக்கு தான். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அந்த பிரச்சனையோட போராட்டத்தோட கண்ணீரோட ஊழியத்தை ஸ்தாபித்து ரெடி பண்ணிட்டாரு. இப்போ இவர் மேலே வந்து உக்காந்துருக்காரு. உக்காந்துருக்கிறவருக்கு ஒன்றும் இல்லை, உழைச்ச தகப்பனுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னான்னு, இல்லையா? இப்போ நம்ம பையன் இருக்கான், வந்து கேட்கும் போதே, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், கேட்கும் போதே ஒரு 200 rupees கொடுங்க. இப்போ கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்குறாங்க, ஒரு 200 கொடுங்க, ஒரு 100 கொடுங்க. நம்மெல்லாம் அந்த காலத்தில் 50 காசு வாங்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், கொடுக்க மாட்டாங்க. அதுக்கே 1000 கேள்வி கேட்பாங்க, ஆடிட்டர் மாதிரி. எதுக்கு, என்ன பண்ண போகிற? அதான் உனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறேனே, நீ ஸ்கூலுக்கு போக போகிற வரப்போகிற, நடுவில் உனக்கு எதுக்கு காசும்பாங்க. கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி வரும்போது அக்கௌண்ட் சீட் எல்லாம் கேட்பாங்க. காலைல ஒரு 50 பைஸ் கொடுத்தனே, அதுக்கு எங்கே என்ன பண்ண? எவ்வளோ நம்ம கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி ஆடிட்டிங்லாம் பண்ணியிருக்கிறோம் 50 காசுக்கு. இப்போ இருக்கிற பையன் ரொம்ப கேஷுவலாக ஒரு 200 கொடுங்க. எதுக்குடா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது டாடி, நமக்கே தெரியாதுன்ட்டான். என்ன காரணம்? அவன் கிரேஸ் டாக்டரின்ல இருக்கான். பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, கண்ணீர் இல்லை. நம்ம எதில் இருக்கோம்? உபத்திரவத்தின் டாக்டரின்ல இருக்கோம். ஏன்னா உன் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது அவருக்கு தான் தெரியும். எல்லா அப்பாவும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறோம். யாராவது சும்மா சம்பாதிக்கிறீங்களா? ஒட்டன்சத்திரத்துலேருந்து திண்டுக்கலுக்கு போகிற வழியில் 1 ஏக்கரில் மரம் காய்க்குது, போகும்போது தேவையான பணத்தை பறிச்சுக்கிங்கன்னு யாராவது கொண்டு வரீங்களா டெய்லி போய்? இல்லை இல்லை, நம்ம ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை, அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ வேலை செய்கிறோம், யார் யார்ட்டையோ திட்டு வாங்குகிறோம், எத்தனையோ பேர்கிட்ட பணிஞ்சு போகிறோம், பொறுமையாக போகிறோம். இதெல்லாம் பண்ணித்தான் மாதம் ஆனால் அந்த காசு வருது. அதுவும் சில வீட்டிலலாம் அம்மா வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் கொடுமை. ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த அம்மா போயிட்டு வரோம். இவ்வளவு நம்ம யாருக்காக செய்கிறோம்? வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தோடனே பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்டுறது, வாடகை கட்டுறது எல்லாம் பண்ணி அந்த பையன் வந்து ஒரு 200 கொடுங்க அப்படிம்பான். நமக்கு பையன் தான் எடுத்து கொடுக்குறோம், எதுவும் இல்லை.
ஆனால் அவனுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது பீஸா, அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொருள், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் சம்பளம், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5 மணி நேரம் வேலை. அப்போ யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் யாரோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க முடியும். யாருமே கஷ்டப்படாமல் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா எப்படி நியாயம்? வெள்ளை போலம் என்பது நல்ல வாசனை, பார்க்கறதுக்கு கௌரவமாக இருக்குது. பைக்கில் 4 பேராக போகிறோம், காரில் 4 பேராக போகிறோம். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னங்க, அவரெல்லாம் எப்படி ஆள் சந்தோஷமாக இருக்காரு தெரியுமாம்பா. அவரை கேட்டால் தான் அவர் பிரச்சனை என்னன்னு தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற கசப்பு என்னன்னு தெரியும். சில நேரங்களில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை அமையவே அமையாது. சிலர்லாம் சொல்லுவான், அதான் நான் சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த டவுன் டு எர்த்து ட்ரீம் கேர்ள் என் மனைவியை நான் வந்துட்டு அப்படியே ஆண்டவர் பரலோகத்துலேருந்து எனக்கு கொடுத்தாருன்னு சாட்சி சொன்னான்னா போய் சொல்கிறான். நிஜம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொடுக்கும்போது ஆண்டவர் நல்லபடியாக கொடுத்தாரு, அதோட நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த அம்மாவும் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணுது. எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வாழ்ந்து நம்ம வாழ்க்கை என்ன செய்கிறோம், போகிறோம். அவன் என்ன சொல்கிறான்னா அப்படியே டவுன் டு எர்த்துங்கிறான். இவன் நினச்சிக்கிறான், கேட்குறவன் நமக்கும் அதே மாதிரி ஆண்டவர் செஞ்சு ஒன்று அனுப்புவார். செஞ்சுலாம் அனுப்ப மாட்டார், ஆண்டவர் கொடுப்பாரு, ஏற்ற துணை தருவார். அதில் உடனே அப்படியே 100% ஃபிட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. சில ஏற்ற தாழ்வுகள் பிரச்சனை இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா, இந்த கிரேஸ் டாக்டரின் மாதிரி 3 நாள் தான் பார்க்குறான், 4வது நாள் சொல்கிறான் இது எனக்கு செட் ஆகாது. என்னடா அப்படின்னு கேட்டால், அது என்னுடைய தாட்ஸுக்கும் அவங்க தாட்ஸுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. 2 தாட்ஸுக்கும் ஒத்து போகாமல் உங்கள் அப்பாவும் அம்மாவும் 40 வருஷம் வாழ்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க நம்ம எல்லாருமே தாட்ஸ் ஒத்து போய் மனம் ஒத்து தான் இருக்கோமா? எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறாரு, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்கிறோம். அப்படி தானே? இங்கே எல்லாம் அப்படியே 100% ஃபிட்டாக இருக்கு. கணவன் மனைவி ஃபிட் ஆகுதோ இல்லையோ, மாமியார் மருமக ஃபிட் ஆகுமா? 100க்கு 1 கூட ஆகாது. ஆனாலும் பாருங்கள், சர்ச்சுக்கு வரும்போது மாமனார் மாமியார் மருமகள்லாம் ஒன்றா வருவாங்க. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும் மருமக. மாமியாருக்கு தெரியும், என்னம்மா நடிக்கிறா பாரு. அந்த அம்மா சொல்லிக்கிட்டே வரும். அந்த அம்மாவும் எப்படி கூட்டிகிட்டு வரும், இந்த கேள்வியை கூட்டிகிட்டு போகிறதே என் வேலையாக போச்சு. மனசுக்குள்ளே 1000 இருந்தாலும் எல்லாம் மிக்ஸ் ஆகித்தான் நம்ம என்ன செய்கிறோம். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பார்ட். பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் 100% சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. அப்படி இருக்கவும் கூடாது, போர் அடிச்சிரும். யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி அத்தனை பேரும் நல்லவனாகவே இருக்கான், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் பரலோகம். அதனால தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போய் சொல்கிறாரு, நீ வாழ்ந்த பூமி மோசமான பூமி, நீ இருக்கிற பரலோகம் நல்ல பரலோகன்றாரு. நம்மளை சுற்றி கொஞ்சம் கெட்டவங்க இருப்பாங்க, நம்மளை கவுக்குறவன் ஒருத்தன் இருப்பான், போட்டு கொடுக்குறவன் ஒருத்தன் இருப்பான், நம்மளை பற்றி புறம் பேசுகிறவன் ஒருத்தன் இருப்பான், குறை சொல்கிறவன் ஒருத்தன் இருப்பான், நல்ல நல்ல நண்பர்கள் 4 பேர் இருப்பாங்க. எல்லாம் இயல்பு. அந்த வெள்ளை போலத்தில் சில கசப்புகள் இருக்க தான் செய்யும். இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, பார்த்து, மம்மி டாடி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யல, ஒன்றுமே தெரியல. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, அவங்க அப்பா கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸில் இருப்பார், அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் வேலை பார்ப்பாங்க. இந்த பிள்ளை அவங்கள பார்த்து சொல்லும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு என்ன தோணும், எப்படி 2 பேருக்கு ஒன்றும் தெரியாத ஆளுக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்கான் இல்லை? பிள்ளை என்ன நினச்சிக்குது, இன்னைக்கு உள்ள நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரில. நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி இருக்கிற அகாடமிக் சைடில் வேணால் வீக்காக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற 40 வருஷம் அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஈக்குவலான வேறு படிப்பே கிடையாது லைஃப்பில். அவங்க கிராஸ் பண்ண பாதை, அடைந்த உபத்திரவம், பட்ட அசிங்கங்கள், அதையும் தாண்டி வாழணுங்கிறதான அந்த முயற்சி, அதில் கர்த்தர் கொடுத்த சக்ஸஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃப். அதனால் கசப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. உடனே நான் போகிறேன், இப்போல்லாம் ஈஸியாக ஒன்று கற்றுக்கிட்டாங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாத பேட் வேர்ட்ஸ். அது இப்போல்லாம் ஈஸியாக சொல்கிறான், நம்ம செட் ஆகலை, நம்ம செப்பரேட் ஆகிடலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணலாம். என்னை கேட்டால் அவனை கூப்பிட்டு 2 குத்தணும் போல் இருக்கும். நம்ம ஆவிக்குரியவர்கள் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக வேணால் குத்தலாம், நேரடியாக அடிக்க முடியாது. கேட்டால் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள், நம்ம ஏன் டிவோர்ஸ் பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம். எல்லா வீட்லேயும் பாருங்கள் டிவோர்ஸ். ஏன்? சகிப்புத்தன்மையே இல்லை.
பிரச்சனை இருக்கக்கூடாது, நினைக்கிற மாதிரி லைஃப் இருக்கும். அப்படிலாம் இருக்காது. நம்ம ஒரு வண்டி வாங்குறோம், அதுவே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, திடீர்னு பிரேக் பிடிக்காம போகுது. அவன் என்ன சொல்கிறான்? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அந்த மாதிரி நமக்கும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது. ப்ராடக்ட் ரெடி ஆகி வரும்போதே கொஞ்சம் மோசமாக தான் வரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். வேறு என்ன பண்ண முடியும்? உடனே செப்பரேட் ஆகிடலாம், பிரிஞ்சிடலாம். எப்படியே நீங்கள் என்ன, நான் ஆக்சுவலாக இமேஜின் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் நீ இமேஜினே பண்ணாத. கர்த்தரே உனக்கு ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்பார். நல்லதா இவன் நினச்சிக்கிறான் நமக்கு ரெபேக்காள் மாதிரி கிடைக்கும்னு. சில நேரத்தில் ராகேல் மாதிரியும் கிடைக்கும். ஏன்னா உலக பிரகாரமாக எதிர்ப்பு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, எதையாவது சொல்லிட்டோம்னா மாட்டிடுவோம். அதனால் ஸ்பிரிச்சுவலாகவே சொல்லிடுவோம். அவன் என்ன நினைக்கிறான்னா ரெபேக்காள் மாதிரி இருக்கணுங்கிறான். சில ராகேல் மாதிரி தொந்தரவு கொடுக்குறது இருக்க தான் செய்யும், அப்பப்போ நச்சரிக்கும். சில நேரத்தில் கணவன் நினச்ச மாதிரி ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நான் சினிமா நடிகர் மாதிரி எதிர்பார்த்தங்க, எங்கள் அப்பா இவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ நீ சினிமா நடிகை மாதிரில இருக்கணும். நீ எப்படி இருக்கிறியோ அப்படி தான் உனக்கு கிடைக்கும். நம்ம ரேஞ்சுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்காரு, சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதை போயிட்டு இதுக்கு பெட்டரா அதுவா எல்லாம் கிடையாது. வாழ்க்கை என்பது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா கசப்புகளையும் எடுத்து போடுவார். இது சரி வராதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை இதுக்கு மாற்றி கொடுங்கப்பா, எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். அது கர்த்தரால் முடியும். கர்த்தரால் உங்கள் குடும்பத்தை பிரிக்க முடியாது, ஆனால் கர்த்தரால் உங்கள் குடும்பத்தை சேர்க்க முடியும். கர்த்தரால் உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற ஆளை மாற்றிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவரை மாற்ற கர்த்தரால் முடியும். பார்வோன் இருதயத்தை மாற்றினவர், நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மாற்றினவர், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இருதயத்தையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில லைஃப்பில் கசப்பு இருக்க தாங்க செய்யும். அதனால் உடனே முடிவெடுக்காதீங்க, வேணாம் போதும் இதோட முடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் பண்ணது தான், ஆனால் தப்பாக கூட இருக்கட்டும், எங்களை மாற்றி அமைச்சு கொடுங்க. ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுகிட்ட அந்த 3 ஏன் கொண்டு வந்து வச்சாங்கன்னா, முதலாவது ஆளுகை, ரெண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லா ஜபங்களுக்குமான பதில், மூன்றாவது அவர் கடந்து போக போகிற பாதை. அது கசப்பான பாதை தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த 3 காரியங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. முதலாவது கர்த்தருடைய ஆளுகை நம் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கடைசியாக நீ கடந்து போகிற பாதை ஒருவேளை கசப்பின் பாதையாக இருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையாக இருக்கலாம், கண்ணீரின் பாதையாக இருக்கலாம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். நீ ஒருவேளை உபத்திரவத்தின் அபிஷேகத்தில் போயிட்டு இருக்கலாம். ஒரு நாள் வரும், நீ மீண்டும் உயிரோடு கூட எழும்புவாய். ஆண்டவர் எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே உன் தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சில நேரத்தில் சில இடங்களில் கூனி குறுகி போக வேண்டி வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம நினைப்போம், ஐயோ இதுக்கு மேலே நான் எப்படி இங்கே இருப்பேன், இதுக்கு மேலே எப்படி இவங்களுக்கு முன்னாடி நான் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கேயே இரு, நீ அங்கேயே இரு. ஏன்? நீ அங்கேயே இருந்தால் தான் அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை உயர்த்த முடியும். நீ உன்னை அவமானப்படுத்துகிறவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துகிறதை அவர்கள் பார்க்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் சவுலியும் வைப்பார், தாவீதையும் வைப்பார். காரணம் என்ன தெரியுமா? தாவீது வர வர பலத்தான். அதை சவுல் பார்க்கணும். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறாருங்கிறத யார் பார்க்கணும்? சவுல் பார்க்கணும். சீமேயி தாவீது தாழ்ந்து போனதை பார்த்தான், திட்டினான், ஏளனமாக பேசினான், கேவலமாக பேசினான். ஆனால் கர்த்தர் சீமையை கொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? மீண்டும் தாவீது ராஜாவாகிறதை யார் பார்க்கணும்? அதே சீமையை பார்க்கணும். அதே சீமையின் வாயாலேயே அதே தாவீதை வாழ்த்துகிறதையும் கர்த்தர் கேட்கணும். ஆண்டவர் உனக்கும் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்கள் வீடுகளில் உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம், நீ இன்எஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்கலாம், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன் சில நேரத்தில் உன் பிள்ளைகளே உன்னை அப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். வேற எங்கேயும் இல்லை, அங்கேயே. எந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில் போட்டாங்களோ அதே சகோதரர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அந்த சகோதரர்கள் வந்து பார்க்கணும் யோசேப்பு உயர்த்தப்பட்டதை. அதே காரியத்தை கர்த்தர் வணக்கம் செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இப்பொழுது எல்லாம் முடிஞ்சால் எழுந்திரிப்போமா? ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்க, எழுந்திரிப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு முன்பாக 3 காரியங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்.
உங்களுக்கு முன்பாக 3 காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதலாவது, நீங்கள் ஆளுவதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் அந்த ஆளுகை இல்லை. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அந்த ஆளுகையை தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆள போகிறீங்க. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து பாருங்கள், நல்ல ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து பாருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வரும். பரலோகத்தினுடைய மகிமை உங்களை மூடும். தேவனுடைய அபிஷேகம் உங்களை மூடி இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வரும். உன் மேல் அதிகாரிக்கு வரும். இவன் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு வரும். இவனை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வரும். அதை கர்த்தர் செய்வார். அது கர்த்தர் உண்டாக்குற பயம். ஒரு பெரிய நாட்டில், அந்த நாட்டில் உள்ளதான அரசாங்கத்தில் உள்ள ஒரு சிலர் சேர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தார்கள். திடீரென்று அந்த அரசாங்கத்தில் இருந்த பெரிய பெரிய ஆட்களெல்லாம் மறிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு என்னவோ நாம கிறிஸ்தவங்களை கை வைக்கிறதுனால தான் இப்படி நடக்குதோன்னு நான் பயப்படுறேன்னு. வெளிப்படையாக பேப்பரில் ஒரு நாள் அவர் அறிக்கை கொடுத்தாரு, இந்த கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு விரோதமாக செய்கிறார்கள், அதனால எங்களில் ஒரு சிலர் மரித்து போகிறார்கள்னு சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் மேலே அப்படி ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். உன்னை பற்றின பயம் ஒன்று வரும் அவர்களுக்கு. கர்த்தர் அதை செய்வார். 2வது, ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் செவி சாய்த்திருக்கிறார். ஒரு ஜபத்துக்கு கூட அவர் பதில் கொடுக்காம போகவே மாட்டார். ஒருவேளை கொஞ்சம் டிலே ஆகும், நீங்க நினைச்சாமா காலத்தில் இருக்காது, ஆனால் நிச்சயம் அதற்கு ஒரு பதில் வரும். நிச்சயம் வரும். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் சொல்லுகிறது. கண்டிப்பா உங்க ஜபத்துக்கு பதில் வரும். சோர்ந்து போகாதீங்க. ஈசாக்கு ஜெபிச்சு 20 வருஷம் கழிச்சு ரெபேக்காளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அன்னாள் ஜெபிச்சு எத்தனையோ வருஷம் கழிச்சு சாமுவேல் பிறந்தார். ஆண்டவர் உன் ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காம போகவே மாட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்றாரு. நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நிச்சயம் பதில் தருவார். நான் வேறு எடுத்திருக்கிற எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தரிடத்தில் பதில் உண்டு. கடைசியாக, சில நேரங்களில் நீ உபத்திரவத்தின் பாதையை கடந்து போக வேண்டி இருக்கும். சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போக வேண்டி இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு நல்லது. உபத்திரவம் உங்களை கொல்லாது. உபத்திரவம் ஒரு நாள் உங்களை சாகடிக்காது. உபத்திரவம் உங்களை உருவாக்கும். வனாந்தரத்தின் பாதையிலே நடந்து போகும்போது அது வனாந்தரம் தான். அங்கே எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. எகிப்தில் இருந்த மாதிரி கொமட்டி காய்கள் கிடையாது. எகிப்தில் இருந்த மாதிரி எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த வனாந்தரம் இஸ்ரவேலை சாகடிக்காது. அங்கே மேகஸ்தம்பம் உண்டு, அக்கினி ஸ்தம்பம் உண்டு, கண்மலை உண்டு, மன்னா உண்டு, கர்த்தருடைய கரம் உண்டு, அதோடு கூட கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் உண்டு. ஆண்டவர் உன்னை சுத்தி அந்த வனாந்தரத்தில் நிறைய பாதுகாப்பு வச்சிருப்பார். நீ பாதையில கடந்து போகும்போது ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த உபத்திரவத்தில் நான் கடந்து போகவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் சுமந்து கொண்டு போகிறார். நெருப்புல நான் நிக்கல, என் தேவன் என் கூட நிக்கிறார். சிங்கக்கேபில நான் இல்ல, என் கூட என் தூதனும் நிக்கிறான். இது உங்களுக்கு தெரியணும். நான் உபத்திரவப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன் இல்ல. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார்னு வசனம் சொல்லுது. நீ சிறைச்சாலையில் இருந்தா கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ சிங்கக்கேபில இருந்தா கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ அக்னிக்குள்ள இருந்தா கர்த்தர் உன் கூட இருப்பார். இப்ப நீ படுற உபத்திரவத்திலும் கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். ராத்திரியில நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, அழுவுறீங்கல்ல, என் கூட யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு இந்த தனிமை வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொல்லி அழுவுறீங்கல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ எப்பவும் தனிமையா இல்லையே. நீ அழும்போது உன் பக்கத்துல உட்காந்து நான் உன் ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே, உன் கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே. இன்னும் கொஞ்சம் காலம்தான், நீ யோர்தானை கடந்துருவ, நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போவ. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. அவள் தன் கணவனால் கைவிடப்பட்டவள். ஒரு பிள்ளைய கையில தூக்கிட்டு கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டான்.
ஒவ்வொரு நாளும் கணவன்கிட்ட போய் கெஞ்சினா, என்னை ஏற்றுக்கோங்க. அவன் இன்னொரு திருமணம் செஞ்சான், அப்பயும் போய் கேட்டா, பரவாயில்ல நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன் அந்த வீட்டில். அவன் சொன்னான், வெளியே போ, விரட்டி விட்டான், தூக்கி அடித்தாங்க, ரோட்டில் பிடிச்சி தள்ளினாங்க. அவன் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னா, அண்ணா யாருமே இல்லாமல் கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி போகிறேன், ஆனால் எனக்கு தெரியும் என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை உயர்த்துவார். இன்னைக்கு அவளை கர்த்தர் உயர்த்தி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மேலான போஸ்டிங்கை கொடுத்து ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு மேலை நாட்டில் வேலை பார்க்கறதுக்கு அந்த நாட்டிலேருந்து அவளுக்கு அழைப்பு வந்து அவள் அங்கே போக போகிறா. எந்த இடத்துல யார் கண்களுக்கு முன்பாக அவள் தாழ்ந்து நடுத்தெருவில் தள்ளப்பட்டாலோ இன்னைக்கு கர்த்தர் அவங்க கண்களுக்கு முன்பாக அவளை உயர்த்தி கொண்டு போய் உயர வைத்திருக்கிறார். அவளை புழுதியிலிருந்து எடுத்து ஆண்டவர் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்தார். அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கவலைப்படாத. உன் கசப்பு மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் உபத்திரவம் மாறும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு போய் உயர உட்கார வைப்பார். உன் பாடுகள் நிரந்தரம் கிடையாது, உன் ஆசீர்வாதம் நிரந்தரம். நீ கடந்து போகிறது கொஞ்சம் தான், சில நிமிஷங்களாக இருக்கலாம், சில நாட்களாக இருக்கலாம், ஏன் சில மாதங்களாக இருக்கலாம். ஆனால் உன் ஆசீர்வாதம் நித்தியம். கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் என் கூட இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இடைப்பட்டு இருக்கிறாரு, நான் வந்தது நல்லது, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் இன்றைக்கி என்னோடு கூட பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீர் என்னோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறீங்கப்பா, என்னோடு கூட இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க, நீர் என்னை கைவிடுகிறது இல்லை என்பதை இன்னும் ஒரு விஷயம் எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. உம்மோடு கூட பாடு சகித்தால் உம்மோடு கூட நாங்கள் ஆளுகையும் செய்வோம். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாதைகள் மத்தியிலே தகப்பன் தன் பிள்ளையை சுமந்தது போல சுமந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆறுதல் இல்லாதபடிக்கு எத்தனையோ நாட்கள் ஆறுதல் அடையாமல் இருந்தவர்களுக்கு ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மட்டும் ஆண்டவரே. இல்லைனா இந்நேரம் எங்களை மனுஷர்கள் விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைத்தீர், நாங்கள் போகிற பாதையை மாற்றுவீர், எங்கள் உபத்திரவம் மாறி போகும். ஒரு நாள் வரும், சீக்கிரத்தில் எங்கள் தலையை நீர் உயர்த்தி ராஜாக்களுக்கும் ஆசாரியருமாய் எங்களை உட்கார வைக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா. நீர் அப்படி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.